நமக்கு நீங்க சொன்ன மாதிரி 5 சென்ஸ் தான் வேலை பண்ணுது. இந்த 6வது சென்ஸ் தெரிய வந்துடும். அப்படின்னா ஆன்மாக்கள், பிரேதாத்மாக்கள், ஸ்பிரிட் என்ன சொல்றோம், பிரேதாத்மாக்கள் என்ன சொல்றோம், எல்லாமே எல்லா இடத்துலயுமே அலைஞ்சிட்டு இருக்கு. உங்களுக்கு எல்லாமே தெரிய வரும். உங்க உடம்புல ஒளிவட்டம் இருக்கு. அதே மாதிரி ஒவ்வொரு உயிருள்ள பொருள்களுக்கும் ஒளிவட்டம் இருக்கு. மரம், செடி, கொடி, கழுதை, நாய், பன்னி, அமீபா, எல்லாத்துக்குமே ஒளிவட்டம் இருக்கு. ஆன்மா எதுக்கு எதுக்கு இருக்கு, அதுக்கெல்லாம் ஒளிவட்டம் இருக்கும். ஒளிவட்டம் என்பது ஆத்ம சக்தி, ஆன்ம சக்தி. உள்ள என்ன இருக்குது வெளியில தெரியும். நீங்க கடவுள் போட்டோல பார்த்திருப்பீங்க, தலையை சுத்தி குண்டு ரவுண்டா பிரகாசமா தெரியும். அது உங்களுக்கும் தெரியும், எனக்கும் தெரியும். உத்து பார்த்தா, என்னுடைய ரேக்கி கிளாஸுக்கு வந்தீங்கன்னா, ரேக்கி டாக்டர் மிகாவோ உசுயி கண்டுபிடித்தது. 3 லெவல் இருக்கு. ஃபர்ஸ்ட் லெவல், செகண்ட் லெவல், தேர்ட் லெவல். அதை கத்துக்க வந்தீங்கன்னா நான் உங்களுக்கு ஆன்மாவை காண்பிப்பேன், பார்க்கலாம். பிரபஞ்ச சக்தியை காண்பிப்பேன், பார்க்கலாம். உடம்புல சக்கரங்கள் இருக்கு, அந்த சக்கரங்களை பார்க்கலாம். ஆன்மாவை தொடலாம், சக்கரங்களை தொடலாம். இது சாத்தியம். இது ரேக்கி வகுப்புல இருக்கு. ரேக்கியும் ஒரு ஆன்மீக பயிற்சி தான். ஆத்ம சக்தியை உபயோகித்து நம்ம உடலில் ஏற்படக்கூடிய ஏற்றத்தாழ்வுகளை சரி செய்யக்கூடிய ஒரு வித்தை. ஜப்பான் நாட்டுக்காரரான டாக்டர் மிகாவோ உசுயி கண்டுபிடித்தது. சரி இருக்கட்டும். இந்த மாதிரி நமக்கு கண்ணுக்கு தெரியாத விஷயங்கள் எல்லாம் தெரிய வந்துடும். கண்ணை மூடிட்டு இருந்தாலும் தெரியும், கண்ணை திறந்துட்டு இருந்தாலும் தெரியும். ஆன்மாக்களோடு நீங்கள் பேசலாம். குருமார்கள் உங்க கண்ணு முன்னாடி வருவார். தியானம் பண்ண ஆரம்பிச்சாவே இதெல்லாம் உங்களுக்கு தெரிய வந்துடும். 3வது கண்ணு ஓபன் ஆகணும்னா இதெல்லாம் கிராஸ் பண்ணி அப்புறமா தான் 3வது கண்ணு ஓபன் ஆகும். அதான் இந்த 3வது கண்